अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. புராணங்கள்ங்கிறது நடக்காத கதை இல்லை, நடந்த கதை தான். அது ஏற்கனவே சொல்லியிருக்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம கல்ஹனர் ராஜதரங்கணின்ற ஒரு புக் எழுதியிருக்கார். இதை காஷ்மீர் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி பல கிரந்தங்கள், ஹிஸ்டரியை பத்தி குறிக்கக்கூடிய கிரந்தங்கள் பல கிரந்தங்கள் இருக்கு. அபியுதயம் அப்படின்னு சொல்லுவா, வைபவம் அப்படின்னு சொல்லுவா, விஜயம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப சங்கர விஜயம்லாம் சொல்றோம் இல்லையா? சங்கர விஜயம்ங்கிறது சங்கராச்சாரியருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல், அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை சொல்றது. அதே மாதிரி வைபவ பிரகாசிகா அப்படின்னு சொன்னா இன்னாருடைய மகிமைய, இன்னாருடைய பெருமைய அது பிரகாசப்படுத்துறதுன்னு அர்த்தம். அதுவும் ஒரு இண்டிவிஜுவல் ஹிஸ்டரி சொல்லக்கூடியதுதான். ரகுநாதாபியுதயம், எப்படி ரகுநாதன்ற ஒரு ராஜா விக்டோரியஸா வந்தான் அப்படின்னு காட்டுறது. ஸோ இந்த மாதிரி அபியுதயம், விஜயம், வைபவ பிரகாசிகா அப்படிங்கிற நூல்கள்லாம் என்ன ஆகுதுன்னாக்க ஒவ்வொரு அரசர்கள் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுறது இந்த மாதிரி. ஸோ இந்த விஜயம், வைபவ பிரகாசிகா, இல்ல வைபவம், மகாத்மியம், அபியுதயம். மகாத்மியம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் ஜென்ரல் டேர்ம்ஸ்ல இருக்கும், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இந்த மாதிரி ராஜதரங்கிணி அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கிங்ஸ், ஒரு ராஜாக்களுடைய இந்த ரிவர் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ராஜாக்களுடைய வரலாறு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமும் நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்தது புராணங்கள். இந்த புராணங்கள்ங்கிறது என்ன ஆகும்னா ரீஜனல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியடை சேர்ந்த இல்ல ஒரு ரீஜனல் அந்த ஹிஸ்டரி எல்லாம் பத்தி சொல்றது. அந்த இதெல்லாம் என்ன ஆகும்னா பாக்கி எல்லாம் ஒரு டைனாஸ்டிக் ஹிஸ்டரியோ ஒரு இண்டிவிஜுவல் கிங்கோட ஹிஸ்டரியோ சொல்றது. இதை தமிழ்ல கல்வெட்டுகள்ல மெய்கீர்த்தி அப்படின்னு ஒரு ராஜாவை பத்தி சொல்லும்போது முதல்ல அந்த ராஜா எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சா, என்ன காரியங்கள்லாம் பண்ணினா அப்படின்னு மெய்கீர்த்தி, ராஜாவுடைய உண்மையான கீர்த்தி என்ன அப்படின்னு அவனுடைய பர்சனல் குளோரி அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு அப்புறம் இந்த பர்டிகுலரா இந்த எந்த ஒரு இன்ஸ்டன்ஸுக்காக இந்த கல்வெட்டோ இந்த காப்பர் பிளேட்டோ செய்யப்படுறது அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹிஸ்டரியை சொல்ற ஒரு விஷயங்கள் தான். ஹிஸ்டரி இதெல்லாம் சொல்றது. இதே ராமாயணத்துல வால்மீகி சொல்றார். இதை கோஷங்கள்லாம் கூட சொல்றார். சூத மாகத வந்தினஹா அப்படின்னு ராஜாக்களுடைய பெருமையை சொல்ற சூதர்கள், மாகதர்கள், வந்திகள். இந்த சூதர்கள்ங்கிறவா ஹிஸ்டோரியன்ஸ், ரீஜனல் ஹிஸ்டரிலாம் அவன் ரெக்கார்ட் பண்ணி எழுதுறவா. மாகதர் அப்படிங்கிறவா டைனாஸ்டிக் ஹிஸ்டரி எழுதுறவா. வந்தி அப்படிங்கிறவா ஒரு பர்சனல் ஹிஸ்டரி, ஒரு பர்டிகுலர் கிங்கோட ஹிஸ்டரி எழுதுறவா, அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றவா. எல்லாம் இருக்கா. இதுல புராணங்கள்ங்கிறது என்ன பண்றதுனாக்க வெறும் ரீஜனல் ஹிஸ்டரியை மட்டும் சொல்லல. அந்த ரீஜனல் ஹிஸ்டரியை சொல்லும் பொழுது நம்ம வெளியில இருந்து பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க ஜென்ரலா ஒரு பர்டிகுலர் ராஜாவோ இல்ல அந்த ஊர் ஜனங்களோ எப்படி நடந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு போயிடுவோம். உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், உள்ளுக்குள்ள அவளை தூண்டினது எது அப்படி. இப்ப கூட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோ, பரசுராமருக்கும் கார்த்திகேய அர்ஜுனனுக்கும் ஒரு சண்டை. குறிப்பா அந்த சண்டை என்ன எடுத்தனா ஜமதக்னியோட ஆசிரமத்தில இருந்து அவன் இதை எடுத்துன்னு போக வந்தான், அவளுடைய பசு எல்லாம் கவர்ந்துன்னு போக வந்தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால இவர் என்ன பண்ணாருனாக்க ஏன் அவன் பசுவை கவர்ந்துன்னு போக வந்தான், அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கறது இல்லை. அது நம்மளுக்கு ரொம்ப பார்க்கறது இல்லை, நம்மளுக்கு ரொம்ப தெரியல, எங்க போய் நம்ம தேடுறது அந்த விஷயங்களை. ஸோ இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு ராஜாக்கள் ஒரு மாதிரி நடந்துக்கணும்னா அவளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இல்ல ஒரு அந்த ஊர் ஜனங்க ஒரு மாதிரி நடந்துக்கணும்னா அவளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அவ ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறா, அவளை தூண்டினது எது, அவளுக்குள்ள கிளாஷ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. இந்த விஷயங்கள் நம்மளை எப்படி பாதிக்காம, நம்மளை எப்படின்னாக்க அவளை தூண்டின காரணம் இன்னைக்கும் நம்மளுக்கும் காமனா இருக்கக்கூடிய காரணம் தான். இந்த காம குரோதஸ்ட லோபஸ்டன்னு சொன்னார் இல்லையா. இந்த காமம், குரோதம், லோபம் இது எப்படி அந்த ஆட்சியே கம்ப்ளீட்டா கவுச்சுடுத்து, அந்த ராஜாக்களையே அந்த டைனாஸ்டியே எப்படி கம்ப்ளீட்டா கவுச்சுடுத்து. இந்த சாதாரண நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த காமம், குரோதம், லோபம்
அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்கள் எப்படி ஒரு பெரிய டைனாஸ்டி, ஒரு ராஜ்யம், ஒரு எல்லாத்தையுமே கவுத்துடுத்துன்னு நம்மளுக்கு எடுத்து காட்டுறது இருக்கு பத்தில, அதுதான் இதனுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்ப லோபம், இப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 ராஜாக்கள், ஒரு பிராமின் குரூப், அந்த குரூப்புக்கு பேரு பிருகு, அந்த பார்கவ கோத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த குரூப்பை சேர்ந்தவா பிருகு கோத்திரம். அந்த பிருகுனுடைய வம்சத்துல வந்தவா, பிருகு கோத்திரத்தை சேர்ந்தவா பார்கவாள்னு சொல்லுவா அவளை. அவ வந்து யாருக்கு குலகுருவா இருக்கா அப்படின்னு சொன்னா ஹைஹையர்கள்னு அப்படின்னு பேரு. இந்த கார்த்திகிரியார்ஜுனர் இருந்தாரோ இல்லையோ, அந்த கார்த்திகிரியார்ஜுனுடைய வம்சத்துல வந்தவர்கள் ஹைஹையர்கள்னு பேரு. ஸோ இந்த ஹைஹையர்களுக்கும் பார்கவாள், இவா 2 பேரும் நல்ல தேவர் கெட்டிங் அலாங் வெரி வெல். அதாவது அவ ராஜாக்களாவும் யாகம் பண்றவாளாவும் இருக்கா, இவ வந்து யாகம் பண்ணி வைக்கக்கூடிய ரிச்சிகளா இருக்கா. இவாளுக்கு லாவிஷா அவ வந்து என்ன பண்றான்னா, யாகம் பண்ணி வச்சதுக்கெல்லாம் நிறைய லாவிஷா எல்லாம் பணம் கொடுக்குறா, தட்சிணை எல்லாம் கொடுக்குறா, சௌரியமா இருந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன நடக்கிறது, அவளுக்குள்ள எப்படி சண்டை வருது? இந்த சண்டை வர்றதுக்கு எசென்சியலான காரணம் லோபம், அதாவது ஆவரிஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி கிரீடு அப்படின்னு. இந்த ஆவரிஸ் அதாவது ஒரு வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு மகா பேராசை, வெறும் பேராசை இல்ல, மகா பேராசை. அது எல்லாரையுமே அப்படியே கவுத்துடுத்து அப்படின்றத பாக்குறோம். அததான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ற, வர்ணிக்க போறார். அதுதான் முதல்ல அந்த கடைசியில இருக்கிற அந்த ஸ்லோகத்துல சொன்னார் பாருங்க. அதாவது பிராமணான் மூலத சர்வான் சிச்சிது குரோதமூர்ச்சிதாக பாதகம் கிருத்த பிருஷ்டத கிருத்வா பிரம்மஹத்யா சமுத்பவம். அதாவது அவன் என்ன பண்றான்னா, ஹைஹையாக பார்கவான் பூர்வம் தனலோப புரோஹிதான், தனலோபாத் புரோஹிதான். ஹைஹையர்கள் தனலோபத்தினால, பணத்தின் மேல இருக்கிற ஆசையினால அவர்கள் என்ன பண்ணா, பிராமணான் சிச்சிதுகு, தங்களுடைய குலகுருவா இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள், பிருகு கோத்திரத்தை சேர்ந்த பிராமணர்களை சிச்சிதுகு எல்லாரையும் வெட்டிவிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி இவாளை வெட்டினா பிரம்மஹத்யாங்கிற ஒரு இது வருமேன்னா, பிரம்மஹத்யாங்கிற தோஷம் வருது, அந்த பாதகம் பிருஷ்டத கிருத்வா, அப்படிப்பட்ட மகா பாபம் வருங்கிற எண்ணத்தை பின்னுக்கு தள்ளி ஆசையை முன்னிறுத்தி, அதான் தனலோபாத், ஆசையை முன்னிறுத்து பாவத்தை பின்னுக்கு தள்ளி, அதாவது பாவத்தை பத்தி கவலைப்படாமல் தாங்க பண்ற காரியத்தை பண்ணிவிட்டாங்க அப்படின்னு. அதாவது ராஜா என்ன கேட்டான் முதல்ல, எப்படி வந்து இந்த நிமி வந்து தன்னுடைய குலகுருன்னு தெரிஞ்சுட்டும் அவர் மேல ஒரு பொறுமை இல்லாம, யயாதி எப்படி வந்து பொறுமையா இருந்தானோ அந்த மாதிரி பொறுமையா இருக்கிறதுக்கு இவன் தயாரா இல்லை, நிமி தயாரா இல்லை. அவனுக்கு அந்த நேரத்துல பொறுமை இல்லை, அவனுக்கு கோபம் வந்துடுத்து. அந்த கோபம் வந்ததுனால எதிர்க்க இருக்கிறது யாருன்னு கூட தெரியாம சபிச்சுட்டான். ஸோ 2 பேருக்குமே அந்த சாபம் ஒருத்தர் கொடுத்துட்ட சாபம் பாதிச்சு கொடுத்து. ஸோ இப்ப அந்த மாதிரினாக்கா இது இவாளை மட்டும் இல்ல, பிருகு கோத்திரம், ஹைகை ராஜாக்கள், அந்த ராஜாக்கள்லாம் கூட பாதிச்சிருக்கு பார் அப்படின்னு என்ன பண்ணாருனாக்க, அந்த மாதிரி நிறைய பேர் இந்த இந்த குணத்தினால, இந்த லோபம்ங்கிற குணத்தினால பாதிக்கப்பட்டவா நிறைய பேர் இருக்கான்னு வியாசர் சொன்னார். அதை முன்னிட்டு என்ன பண்றான், ஆவாளுக்குள்ள எப்படி வந்ததுன்ட்டு. இப்ப இந்த 2 முக்கியமான கதை, ஹைஜையர்களுக்கும் இந்த பிருகு கோத்திரத்துல இருக்கிறவாளுக்கும் பார்கவாளுக்கும் நடுவில் இருக்கிற சண்டைங்கிறது பிரதானமா எல்லாருக்கும், அந்த கார்த்திகிரியார்ஜுனர் அவளுக்குள்ள எல்லாருக்கும் அந்த சண்டை நல்லா தெளிவா தெரிஞ்சதுதான். ஸோ அந்த கதையினுடைய காரணம் என்னங்கிறத சொல்லணும், அந்த காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும், அந்த காரணத்தை தவிர்க்கணுங்கிறதுக்காக வியாசர் என்ன பண்ணார், அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு அந்த லோபத்தினால அவளே போயிருக்கும் போது பாக்கி பேர் எந்த மூலைக்குங்கிற மாதிரி சொல்லி முடிச்சார். அந்த லோபம்னா என்னன்னு கேட்க போறான். அது ஒரு 2 சர்க்கத்துல 2 அத்தியாயத்துல அந்த கதையை எடுத்துன்னு போறார், அதை பார்க்கலாம். ஸோ இப்ப சஷ்ட சர்க்கம் 6வது, சஷ்ட ஸ்கந்தம் 6வது ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயம். ஜனமேஜயன் கேட்கிறான், குலே கஸ்ய சமுத்பன்னாக, கஸ்ய குலே சமுத்பன்னாக ஹைகையாக க்ஷத்ரியாக ஹைகையாஸ்டதே. ஹைகையர்கள்னு சொல்லக்கூடிய க்ஷத்ரியர்கள் எந்த குலத்துல வந்தவர்கள், ஹைகையர்கள்னு சொல்றோம், அவ எந்த வம்சத்துல வந்தவர்கள், எந்த வம்சத்துல, எந்த ராஜவம்சத்துல அவர்கள் தோன்றினவர்கள், அவர்கள் யாரை சேர்ந்தவர்கள், எந்த குரூப்பை சேர்ந்தவர்கள், எந்த எந்த வம்சத்துல வந்தாங்க, எந்த ராஜாவோட வம்சத்துல வந்திருக்கா. சூரிய வம்சம், சந்திர வம்சம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இக்ஷ்வாகுனுடைய பிள்ளைகள் வந்தவாள்லாம் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி கஸ்ய குலே சமுத்பன்னாக எந்த ராஜ வம்சத்துல அவ வந்திருக்கா. பிரம்மஹத்யா மனாதிருத்திய நிஜக்னூர் பார்கவாம்சையோ. பிரம்மஹத்யா மனாதிருத்திய, பிரம்மஹத்திங்கிற மகாதோஷம் வந்து, ஏன்னா இந்திரன் பிரம்மஹத்தினால என்ன பண்ண முடியாது, பப்ளிக்காவே நிக்க முடியாம எங்கேயோ வந்து தாமரை தண்டுல ஒளிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை வந்துடுது இல்லையா. சோ பிரம்மஹத்திங்கிறது அவ்வளவு கேவல மோசமான பாவமா இருக்கும்போது அதை பத்தி கூட கவலைப்படாம பிரம்மஹத்யா மனாதிருத்திய பார்கவாம்ஸ் நிஜக்னூர் பார்கவாம்ச, நிஜக்னுகுனா கொண்டுட்டாங்க, அதாவது பார்கவானா பிருகு கோத்திரத்துல வந்தவர்கள், அவர்களை ஏன் கொன்றார்கள்
அந்த ஸ்ரீவத்ச கோத்திரம் ஜமதக்னி எல்லாம் சொல்றோம் பாருங்க. வைரஸ்ய காரணம் தேஷாம் கிம் மே ப்ரூஹி பிதாமக. பாட்டனாரே மே ப்ரூஹி, எனக்கு சொல்லுங்க, வைரஸ்ய காரணம் கிம், அவ ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற எனிமிட்டிக்கு காரணம் என்ன? வைரஸ்னா ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம் விரோதம், அதுக்கு காரணம் என்ன? நிமித்தேன வினா குரோதம் கரம் குருவந்தி சத்தமாகா. ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய தைரியசாலிகள், வீரர்கள், பெயர் பெற்றவர்கள். சத்தமாக அதாவது எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள்னு அர்த்தம். சத்துனா நல்லவாழ்னு அர்த்தம். சத்தமாகனா எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள். ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறவா தாங்க இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும்போது தங்க பெருமை கெட்டு போறதுக்கு அவ விரும்ப மாட்டா. ஸோ எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள், அதாவது காலங்காலமா இருந்துட்டு இருக்கிறவா அட்லீஸ்ட் வெளியில தங்க பேர் கெட்டு போக விரும்ப மாட்டா இல்லையா? ஸோ அதான் சொல்றான், சத்தமாக எஸ்டாப்ளிஷ்டு பீப்புளா இருக்கிறவா நிமித்தேன வினா குரோதம் கதம் கொண்டு வந்து. ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே. காரணம் இல்லாம கோபம் வருமா? ரெண்டு பேரும் ஒருத்தர் வெறுக்கிறான்னு சொன்னா அந்த வெறுக்கிறதுக்கு ஒரு நிமித்தம், ஒரு காரணம் வேணுமே. அது என்னவா இருக்கும்? வைரம் புரோஹிதை சார்த்தம் கஸ்மாத் தேஷாம் அஜாயத்தை. அதுவும் யார்கிட்ட வைரம்? இந்த ராஜாக்களுக்கு புரோஹிதம், தங்களுக்கு புரோஹிதமா இருக்கிறவாளோட வைரம் வந்துடுத்து. தங்களுக்கு புரோஹிதமா இருக்கிறவாளோட வைரம், பௌரோஹிதம் பண்றவாள்கிட்ட வைரம் வரதுக்கு காரணம் என்ன? அதான் கேட்கிறான். இப்ப ஜனமேஜன் கேட்கறது பொடி வச்சு கேட்கிறான். இப்ப இந்த ராஜாக்கள் இருக்காளே, கைகை ராஜாக்கள், பெரிய வம்சத்துல வந்த ராஜாக்கள் தான், சாதாரண ராஜாக்கள் இல்ல. அப்படி பெரிய வம்சத்துல வந்த ராஜாக்கள் தங்களுடைய புரோஹிதர்களோட வைரம் பண்றதா இருந்தா, எனிமிட்டியை ஃபீல் பண்றதா இருந்தா, அல்பஹேதோர்கி தத்வைரியம் சத்திரியானாம் பவிஷ்யதி. சத்திரியர்களுடைய பவர் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் பொசிஷன்ல இருக்கா, பவர்ல இருக்கா, அவளால யாரவனா எந்த க்ஷணவனா என்னவனா பண்ண முடியும். ஸோ எல்லாரும் அவளை இழுத்து நிக்க முடியாது, அவளை இழுத்து சண்டை போட முடியாது, அவளால எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால சாதாரண ஜனங்கள் ஏதாவது அரசுக்கு எதிர்க்க சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணினான்னு வச்சுக்கோ, அதை அவ ரொம்ப கேர் பண்ண மாட்டா, மைண்ட் பண்ணாம போயிடுவா. ஏதோ பண்றான், ஏதோ தங்களுடைய, அதாவது ஜனங்களுடைய கோபத்துக்கும் ஒரு வடிகால் வேணும். வடிகால் இல்லைன்னா அது என்ன ஆகும்? இந்த குக்கர் ஃபீலிங்கிற மாதிரி அது உள்ள ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டே இருந்து ரொம்ப பெருசா வெடிச்சுதுன்னா, ஸோ அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால என்ன பண்ணணும்? சின்ன சின்னதா ஏதாவது அவளுக்கு கோவத்தை காட்டணும் அப்படின்னு சொன்னா அவளுக்கு கோவத்தை இடத்த கொடுத்துருவா. ராஜாக்கள்லாம் அவ கோவத்தை காட்டிக்கிட்டோம், ராஜா மேல கோவத்தை காட்டிக்கிட்டோம், என்ன வேணா சொல்லிக்கிட்டோம்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவ போய் நின்று என்ன பண்ண மாட்டா? பனிஷ் பண்ண மாட்டா, ஜெயில தூக்கி போட மாட்டா, அதெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டா. டெஃபினட்டா ராஜ்யத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு ராஜாவை கவுக்கணும்னு ஏதாவது பண்ணினா டெஃபினட்டா பண்ண போறா. தட் வில் போய் அது ரொம்ப சீரியஸான பனிஷ்மெண்டா இருக்கும். ஒருத்தையாரால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சீரியஸான பனிஷ்மெண்டா இருக்கும். தட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஆனா சின்ன விஷயங்கள்ல அவ கேர் பண்றது இல்லைன்னு சொன்னார் இல்லையா? அதுதான் ஜனமேஜன் கேட்கிறான். அல்பஹேதோர்கி, சின்ன மைனர் காரணத்துக்காக, அதாவது இந்த மைனர் காரணங்கிறது நம்ம இன்னைக்கு அல்பம் அப்படிங்கிறோம். அல்பம்னா பொருட்படுத்த தேவையில்லாதன்ற சென்ஸ்ல ரொம்ப சின்னது, பொருட்படுத்த தேவையில்லாத காரணத்துக்காக வைரம் சத்திரியானாம் பவிஷ்யதி. சத்திரியர்கள் வைரத்தை காட்டுறது இல்லையே, ரொம்ப ஒரு மைனரான ஒரு காரணமா இருந்தா அதுக்கு போய் சத்திரியர்கள் பொருட்படுத்தி தங்க கோபத்தை காட்ட மாட்டாளே. எங்கிட்டயா நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்க மாட்டாளே, ரிட்டாலியேட் பண்ண மாட்டாங்களே. அந்நியதா பிராமணான் பூஜ்யான் கதம் ஜக்னுர் அநாகசகா. பிராமணான் பூஜ்யன், பிராமணர்கள்ங்கிறவ சாதாரணமாவே பிராமணலா இருக்கிறதுக்காகவே பூஜ்யான் வர்ஷிப்பபிள், அவள்லாம் வணங்க தகுந்தவர்கள், அதாவது மரியாதைக்கு உரியவர்கள். மரியாதைக்குரிய பிராமணர்களை அநாகசகா தப்பு பண்ணாதவாளா இருந்தா, காரணம் இல்லாமல் பிராமணர்கள்ட்ட இவ போய் வம்பு பண்ணுவாளா? பிராமணான் பூஜ்யான் அநாகசகா பாகுஜா பலவந்தோபி பாபபீதா கதம் நதே. பாகுஜாகா, பாகுஜாகனாக்க என்ன? அதாவது அந்த பாகுராஜன்ய கிருத்தகான்னு சொல்றோம் இல்லையா? ஸோ சத்திரியர்களை சாதாரணமா பாகுஜாகா அப்படின்றத மாதிரி. பாகுஜாகா பலவந்தோபி, பலவந்தோபி ரொம்ப பலசாலிகள், இந்திரன் அதிதேவதையா கொண்டவர்கள், ரொம்ப பலசாலிகள். பலவந்தோபி, அதனால தங்க பலத்தினால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும், தாங்க பெரியவாளா இருக்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்தாலும், அதாவது they can get away with anything அப்படின்னு தங்களுடைய பலத்தினால they can get away with anything இருந்தாலும், பாபபீதாக கதம் நதே, அவர்கள் பாபத்திற்கு எப்படி பயப்படாம இருந்தாங்க? ஏன்னா லோகாபவாதத்துக்கு பயப்படும் இல்லையா? அதாவது பிற்காலத்துல வரக்கூடிய பாவத்தினால வரக்கூடிய நரகாதிகளுக்கும் லோகாபவாதத்துக்கும் ராஜாக்கள்ங்கிறவா கண்டிப்பா பயந்துதான் ஆகணும். ஸோ தங்க கிட்ட இது இருக்கு, பலம் இருக்கு, லோகாபவாதத்துக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ கதம் பிராமணால் இந்த மாதிரி அவ பனிஷ் பண்ணும்போது
லோகாபவாதத்துக்கு பயப்படாம இருப்போம். அவ பாப பீதாக கதம் நதே, அவ எப்படி பயப்படாம இருந்தா? சொல்பாபராதே கோஹன்யா பாடவான் சத்திரியர்ஷபா. ஸ்வல்பாபராதே, ஒரு சின்ன தப்பா இருந்தா, இஃப் இட் இஸ் அ மைனர் மிஸ்டேக், சத்திரியர்ஷபா பாடவான். பாடவான்னாக்க படவாக்னி மாதிரி பிராமணர்களை கதம் ஹன்யா, ஒரு சின்ன தவறுக்காகவா பிராமணர்களை கொல்ற வரைக்கும் போவாங்க? சந்தோகமோ முனிஸ்ரேஷ்ட காரணம் பக்து மர்கசி. எனக்கு இந்த விஷயத்துல சந்தேகம் ரொம்ப நிறைய இருக்கு. அவ ரெண்டு பேருக்குள்ள நடுவுல விரோதம் எப்படி ஏற்பட்டது? அது என்ன ஒரு சின்ன விரோதமா, சின்ன பாபமா? எப்படி இவ இந்த அளவுக்கு இவ்வளவு கடுமையா ரிட்டாலியேட் பண்ணணும்னா அந்த இடத்துல என்ன காரணம் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க தான் இந்த தீக்கணும், உங்களை விட்டா வேற தீக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி என்ன பண்றான் ஜனமேஜயன் வியாசரை பார்த்து கேட்கிறான். சூதர் சொல்ற, இதி பிருஷ்டஸ்ததாதேன ராஜ்ஞா சத்தியவதி சுதா. அரசனாலே இவ்விதம் கேட்கப்பட்ட சத்தியவதி சுதரான வியாசர் உவாச்ச பரமப்ரீதா, ஒரு முக்கியமான கதையை சொல்லணுங்கிறதுக்காக அந்த கதையை பத்தின கேள்வியை கேட்டான். அதாவது அவ ரெண்டு பேருக்கு இருக்கிற விரோதம் என்ன, இல்ல அவ ரெண்டு பேருக்கு என்ன நடந்ததுன்னு பொதுவா கேட்காம குறிப்பா பர்டிகுலரா இந்த மாதிரி எப்படி நடந்தது, ஏதா நடந்தது, அதாவது பிராமணால்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுவோன்னு கேட்டான் இல்லையா? ஏன்னா ஹைகையர்கள் இவாளை கொண்டாங்கிறது லோக பிரசித்தி, கொல்ல தூண்டினது எது அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தியா இருக்காது. அதனால என்ன அப்படிங்கிறத பத்தி கேட்டதுனால பரம பிரீதகா கதாம் சம்ஸ்கிருத்தி, அது ரொம்ப பழைய கதை, அதனால சேதசா சம்ஸ்மிருத்தியா, அந்த கதையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு தனக்குள்ள என்ன பண்றார், அந்த கதையை ஞாபகப்படுத்திக்கிறார். ஞாபகப்படுத்தின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். வியாச உவாச்ச துருணு பாரீட்சிதே, பாரீட்சிதன பரீட்சித்தனுடைய மகனான ஜனமேஜயனே, பாரீட்சிதே வார்த்தாம் சத்ரியானாம் புராதனி. வார்த்தாம், வார்த்தாம்ங்கிறது என்ன அர்த்தம்னாக்கா, இப்ப வார்த்தாக அப்படின்னு நம்ம நியூஸ்ல கேட்கிறோம் இல்லையா, டிவில ரேடியோல எல்லாம் சான்ஸ்கிரிட் நியூஸ் சொல்லும் போது என்ன சொல்றா, வார்த்தாக சுயந்தாம் அப்படிங்கிற இல்லையா. வார்த்தாகனாக்க நியூஸ்ன்னு அர்த்தம். அதாவது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, செய்தி, நடந்த செய்தி, சும்மா கிம்பதந்தி இல்லை. அதாவது கிம்பதந்தினாக்க ரூமர் இல்லை, அதாவது நான் இது கேள்விப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இல்லை, இது நடந்த செய்தியாக எல்லா இடத்துலயும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதனால நான் சொல்றது இது நடந்த செய்தி. வார்த்தாம் புராதனி, மிக பழையதான கதை இல்லை, மிக பழைய, நான் ஒரு கதை சொல்றேன்னு சொல்லல, ஒரு மிக பழைய நியூஸ், நடந்த ஒரு செய்தியை நான் உனக்கு இப்ப சொல்றேன் அப்படிங்கிற. ஆச்சரிய காரிணி சம்யக் விதிதாம்ச புராமையா. ஆச்சரிய காரிணி, இது ஒரு ஆச்சரியமானது, அதாவது இப்படி கூட நடக்குமா, ஆச்சரியம்னா ஒண்டர்ஃபுல்னு அர்த்தம் இல்லை, இப்படி கூட நடக்குமான்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடியது, நம்ப முடியாம இருக்கே அப்படின்ற மாதிரி, அதுதான் ஆச்சரிய காரிணி. சம்யக், என்னால நன்கு அறியப்பட்டது அப்படின்னா. கார்த்த வீரியேதி நாம்னாபூர் ஹைஹயா பிருத்திவிபதிகி. முன்னாடி ஹைஹயா, ஹைஹய வம்சத்தை சேர்ந்த பிருத்திவிபதிகி ஒரு ராஜா இருந்தான். கார்த்த வீரியேதி நாம்னா, கார்த்த வீரியன்ற பெயர் கொண்ட ஒரு ராஜா இருந்தான். சகசிரபாகு, அவனுக்கு சகசிர கரஹா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சகசிரபாகு, அவனுக்கு 1000 கை இருந்தது. அவன் நர்மதா நதியில ஸ்நானம் பண்ணுவானா. நர்மதா நதியில ஸ்நானம் பண்ணும்போது அவன் கையை வச்சுட்டு இருந்தான்னா, இது குறுக்க நர்மதா நதி மேல போக முடியாதான். டேம் கட்டின மாதிரி நர்மதா நதி அந்த இடத்துல தடுத்து நின்று போயிடுமா. ஏன்னா அவ்வளவு கை, அவ்வளவு வீரியம், அவ்வளவு சக்தி. அவனை இழுத்து சண்டை போட முடியாம ராவணனே தோத்து போயிருக்கான். ராவணன் தோத்து போன சில ஆள்ல அவன் மகாபலி, கார்த்த வீரியார்ஜுனன், வாலி, இவாள்கிட்டெல்லாம் ராவணன் தோத்து போயிருக்கான் இல்லையா. ராவணன் யார்ட்டையுமே தோக்காம அவ்வளவு பெரிய ஜெயிச்சவன் அர்த்தம் இல்லை. ராவணன் தோத்த கதையெல்லாம் இந்த 2-3 பேர்த்த, சில பேர்த்த தோத்து போயிருக்கான். அதான் சொல்ற, சகசிர பாகு பலவான் அர்ஜுனோ தர்ம தத்பரஹா. பலவான் அர்ஜுனஹா, கார்த்த வீரியன்னு பேரு, அவனுக்கு இன்னொரு பேரு அர்ஜுனன். அவனுக்கு சுருக்கமா கார்த்த வீரிய அர்ஜுனன் அப்படின்னு சேர்த்து சொல்லுவான். அவனுடைய பேரு அர்ஜுனன், கார்த்த வீரியன்னு பேரு, கார்த்த வீரிய அர்ஜுனன். கார்த்த வீரிய அர்ஜுன மந்திரங்கள்லாம் கூட இருக்கு. அதாவது தொலைஞ்சு போன பொருள்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அந்த கார்த்த வீரிய அர்ஜுன மந்திரத்தை சொல்றது அப்படிங்கிற மாதிரி. தத்தாத்ரேயசி சிஷ்யா, அவன் தத்தாத்ரேயருடைய சிஷ்யன். அபூத் அவதாரோ ஹரேரிவ, ஹரியனுடைய அவதாரம் போல, அதாவது லோகத்தை பரிபாலனம் பண்றதுல விஷ்ணுவனுடைய அவதாரம் போல இருந்தவன் அவன். சித்தஹா சர்வார்த், அது அவனை பத்தி பெருசா சொல்றார். சித்தஹா, எல்லா விதத்திலையும் சித்தி பெற்றவன். சர்வார்த்ததா, எல்லா அர்த்தத்தையும் எல்லா விஷயங்களையும் சாதிச்சுக்கக்கூடிய சக்தி படைத்தவன். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன், எல்லா விதமான அர்த்தங்களுக்கும் எல்லா விதமான செல்வங்களுக்கும் அதிபதி. காக்தகா, சக்தியினுடைய பக்தன், அதாவது ஆத்யா சக்தின்னு சொல்லுவா, அந்த மாதிரி பராசக்தியினுடைய பக்தன். காக்தகா பிருகுணாம் யாஜ்யேவசகா, அந்த பிருகு வம்சத்துல வந்த ரிஷிகள் இருக்காளே,
அவளுக்கு யாஜ்யா. யாஜ்யகானா அவளுடைய இவன் கிளையண்ட். யாஜ்யகானா யாகம் அந்த பிருகுவம் ரித்திகள்னு பேரு. அதாவது யஜமானகன்னா யாகம் பண்றவன், அவனுக்கு பேரு யஜமானன்னு பேரு. யாஜகா அப்படின்னா யாகம் பண்ணி வைக்கிறவன். யாஜ்யகான்னா யாகம் பண்ணி வைக்கப்பட வேண்டியவன். இப்போ பிராமணால் யாகம் பண்ணி வைக்கிறவா, சத்திரியால் யாகம் பண்றவா. ஸோ பிருகுமுனிவர்களால யாகம் பண்ணி வைக்கப்பட வேண்டியவனா இருக்கிறவா இந்த கார்த்தவீரிய அர்ஜுனர். எந்த யார் யாஜகாலா இருக்காளோ, யார் நம்மளுக்கு டக்குன்னு எனக்கு இந்த சாஸ்திரங்கள் பிடிக்கல, வேற ஒருத்தரை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. போற போக்குல இன்னொரு சாஸ்திரங்களை நீங்க வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு பண்ணிக்கிற மாதிரி சட்டுன்னு மாத்திக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம ஒருத்தட்ட போய் நம்ம யாகம் பண்ணி வைக்க கூப்பிடுறோம்னாக்கா, இத்தனை நாளும் நீங்க என்ன யாகம் பண்ணின்ற கேள்வி, உங்களுக்கு யாகம் பண்ணி வச்சவா யாரு அப்படின்னு கேட்பா. யாகம் பண்ணி வச்சவா யாருன்னு கேட்டுட்டு அவ ஏன் யாகம் பண்ணி வைக்கல, ஏன் அவளை விட்டு மாறுறேள், இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். அவளை விட்டு மாறுறதுக்கான காரணம் சாட்டிஸ்பாக்டரியா இருந்தா தான் இன்னொருத்தர் யாகம் பண்ணி வைக்க ஒத்துப்பாளை ஒழிய, இல்லைன்னா அவ ஒத்துக்க மாட்டேன், நீங்க அவர்கிட்டயே போய் பாருங்க அப்படின்னு விடுவா. ஸோ என்ன எடுத்து சட்டுன்னு ஒரு ரிஷி யாகம் பண்றாருனாக்க, யாகம் பண்ணி வைக்கிறாருனாக்க அவரை விட்டுட்டு வேற ஒருத்தட்ட போக முடியாது. அதனால அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு பரஸ்பரமான ரிலேஷன். அது சாஸ்திரங்கள்ல இன்னாருக்கு யாஜகாள், இன்னாருக்கு யாஜ்யாள் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப ஒரு தெளிவாக பிரத்யட்சமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த யாஜக ரிலேஷன்ஷிப்னு. அதனால பிருகுமுனிவர்கள் இவாளுக்கு யாஜகாலா இருக்கா. கார்த்தவீரியார்ஜுனன் இந்த பிருகு வம்சத்துல வந்த ரிஷிகளுக்கு யாஜ்யன். யாஜ்யன்னா அவளால யாகம் பண்ணி வைக்கப்பட வேண்டியவனாக அந்த ரிலேஷன்ல இருக்கான். ஸோ யஜ்வா, அதாவது பரம்பரையா எங்களுக்கு யாகம் பண்ணி வைப்பா, ஆனா நான் யாகம் பண்ணணுமே, நான் பண்ணல என்னாக்கா, எனக்கு பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னாக்கா, அந்த மாதிரி இல்லை. யஜ்வா ரெகுலரா யாகம் பண்றவன். யஜ்வான்னா யாகம் பண்றவன் அர்த்தம். ஸோ பிருகு யாஜகர், கார்த்தவீரியார்ஜுன கைகையர்கள் யாஜ்யர்கள். அதுல இந்த குறிப்பா கார்த்தவீரியார்ஜுனங்கிறவன் யஜ்வா, ரெகுலரா யாகம் பண்றவன். யாகம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா அதை வச்சுட்டு தான் எல்லாமே தகராறே டெவலப் ஆக போறது. யஜ்வா பரம தர்மிஷ்டா, அனுஷ்டான பரன். அதாவது சாஸ்திரங்கள்ல என்னென்ன விதமான அனுஷ்டானங்கள்லாம் சொல்லியிருக்கோ, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிருக்கோ. தர்மிஷ்டகான்னா அனுஷ்டானம் பண்றவன்னு அர்த்தம் இல்லை. அனுஷ்டானம் பண்ணும் பொழுது, அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு யாகம் பண்ணும்போது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, சங்கல்பம் பண்ணின்றதுல இருந்து ஏதாவது சுக்லாமரத்துல இருந்து காயனாவச வரைக்கும் தப்பி தவறி கூட பொய் சொல்ல மாட்டான், மனசால கூட பொய்ய நினைக்க மாட்டான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு இதுவா இருக்கணும். அதுல சாப்பிடக்கூடாது, உபவாசம் இருக்கணும், இந்த மாதிரி நியமங்கள் இருக்குன்னா எல்லா நியமங்களையும் கரெக்டா ஃபாலோ பண்றவன்னு அர்த்தம். ஸோ நியம பரிபாலனம், அனுஷ்டானம் மட்டும் இல்லை, அனுஷ்டானத்தை கரெக்டாகவும் பண்றது, நியம பரிபாலனம் பண்றது, தட்சிணையெல்லாம் கரெக்டா கொடுத்துறதுன்னு எல்லா அம்சத்திலையும் பர்ஃபெக்டா யார் இருக்கானோ அவனுக்குதான் பரம தர்மிஷ்டகான்னு பேரு. தர்மானுஷ்டானத்தை முழுமையாக பண்றவன். அதனாலதான் பரமன்னா உத்கிருஷ்டம், எல்லாரை காட்டிலும் மேலான. சதா தான பராயணகா, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்றவன். தான பராயணனா தானம் கொடுக்கறதே தயாரா இருக்கணும் சதா எப்பொழுதும். அதாவது ஜனங்களுக்கு யாருக்கு என்ன விதமான உதவி தேவையோ, யாருக்கு எது தேவையோ அப்பப்ப அந்த தேவைகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறவன். யாகத்துல இருக்கிறவாளுக்கு கொடுக்குற தட்சிணைக்கு பேரு தானம்னு பேர் இல்லை. யாகத்துல எந்த பிராமணா தானம் யாகம் பண்ணி வைக்கிறாளோ, யாகம் பண்ணி வைக்கிறவாளுக்கு நம்ம என்ன பணம் கொடுக்குறோமோ இல்லை என்ன வஸ்துவை கொடுக்குறோமோ அந்த வஸ்துவை தானம் கொடுத்தோம்னு சொல்றது இல்லை. தானத்துக்கான புண்ணியமோ பலனோ அது கிடையாது. அதுக்கு பேரு தட்சிணான்னு பேரு. ஸோ தானம்ங்கிறது யாகாதி கர்மாக்கள்ல இல்லாம சுதந்திரமாக தனியா கொடுக்கறதுக்கு பேரு தான் தானம்னு பேரு. ஸோ ததௌ வித்தம் பிருகுபியோசௌ கிருத்வா யஜ்ஞான் அநேகசகா. அநேகசகா யஜ்ஞான் கிருத்வா, பலவிதமான யாகங்களை பண்ணி அநேகசகா யஜ்ஞான் கிருத்வா பிருகுபியா. பிருகுபியகானா பிருகு வம்சத்துல வந்த தனக்கு யாஜகாலா இருக்கிற பிராமணாளுக்கு அநேகசகா ததௌ வித்தம், பணத்தை கொடுத்தான். ஸோ தனினஸ்தே த்விஜா ஜாதாக, அந்த பிருகு வம்சத்துல வந்த பிராமணர்களா என்ன ஆயிட்டாங்க, இந்த ராஜாவுக்கு யாகம் பண்ணி வச்சு இந்த ராஜா கொடுக்குற தட்சிணையை வச்சுட்டு, அதாவது அவ லெஜிட்டிமேட்டா சம்பாதிச்சிருக்கா, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூடையும் அவ எப்படி எடுத்துக்கிறா, எப்படி எடுத்துன்னு போறாங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அவ என்ன, அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தானம்னா நம்ம யாருக்கோ கையில கொடுக்குறோம் இல்லையா, வாசல்ல யாரோ வரவாளுக்கு நம்ம ஏதோ கொடுக்குறோம், வரவாளுக்கு நம்ம ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது தானம்னு சொல்லலாம். ஆனா யாராவது பண்ணி வச்சோம்னாக்க, பண்ணி வைக்கிறவாளுக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க, அந்த பண்ணி வச்சதுக்காக, அது அவ பண்ணி வச்சதுக்கு இதுதான் காம்பன்சேட்டரி ஃபீஸ். ஸோ பண்ணி வச்சதுக்கான காம்பன்சேட்டரி ஃபீஸை ஒழிய அதை தானம், அதனால நான் கர்மா பண்ணின புண்ணியமும் ஓடும்,
தானம் பண்ணின புண்ணியமும் ஓணும்னு ரெண்டு கிடையாது. இந்த காம்பன்சேட்டரி கொடுத்தாதான், ஃபீஸை கொடுத்தாதான் இந்த கர்மா பண்ண புண்ணியம் நம்மளுக்கு ஃபுல்லா வரப்போறது. ஸோ இந்த கர்மா என்ன யஜ்யத்துக்கு வந்து என்ன ஆகும், தட்சிணாங்கிறத யஜ்ய தேவதைக்கான பத்னியா சொல்லியிருக்கு. ஸோ அந்த காம்பன்சேட்டரி ஃபீஸ் அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரி, அதனால பிரிக்க முடியாது, அதை தானத்துல சேர்த்திக்க முடியாது. ஸோ இப்ப இந்த தட்சிணாங்கிறது வேற. இவாள்லாம் யாகம் பண்ணி வச்சிருக்கா, யாகம் பண்ணி வச்சு அந்த யாகத்துல இவாளுக்கு வந்து என்ன ஆகும், நிறைய தட்சிணை கொடுத்துருக்கா, நிறைய பலவிதமான யாகங்கள் பண்ணியிருக்கான், பலவிதமான யாகங்களை இவ பண்ணி வச்சிருக்கா, அதுக்கு நிறைய தட்சிணை கொடுத்துருக்கான். அந்த தட்சிணைய, அந்த யாகத்தை தாங்க பண்ணின சிரமத்தை அனுபவிச்சதுக்காக அதுக்கு காம்பன்சேஷனாக அவ தட்சிணையை கொடுத்துருக்கான். தட்சிணைக்கு சான்ஸ்கிரிட்ல ஃபீஸ்னே பேரு. பசு, பசுங்கிறதுனா அந்த இது இருக்கு பாருங்க, இங்கிலீஷ் வேர்டு ஃபீங்கிறது பசுங்கிற சம்ஸ்கிருத வேர்டுலயே இது காக்னேட், அதுக்கு இணையான ஒரு வேர்டு. பசு ஃபீ எல்லாம் ஒரே வேர்டுல இருந்து வந்ததுதான். ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஃபீ தான் அது இல்லையா, அதனால தனினஸ்தே அந்த மாதிரி ஃபீஸை, லெஜிட்டிமேட் ஃபீஸை டிமாண்ட் பண்ணா, லெஜிட்டிமேட் ஃபீஸை டிமாண்ட் பண்ணி அந்த லெஜிட்டிமேட் ஃபீஸை வாங்கிட்டு அவன் என்ன பண்ண, ராஜா ஒத்துண்டான். தனினஸ்தே பிஜா ஜாதாக, அவர்கள்லாம் என்ன எடுத்து திருப்ப தானத்தகா, ராஜா கொடுக்கறதுனால, தானத்தகாங்கிறது அவன் கொடுத்ததுனாலேன்னு அர்த்தம், தானத்தினாலேன்னு அர்த்தம் இல்லை. தனினஸ்தே திஜா ஜாதாக திருப்ப தானத்தகா பிருகவாகா. அதுல என்னென்ன கொடுத்தான்னா, இப்போ வாஜபேயங்கள்லாம் இருக்குன்னா, வாஜபேயம்லாம் பண்ணினா என்ன ஆகும், குதிரையை கொடுக்கணும், ரதத்தை கொடுக்கணும் அப்படின்னு என்னென்னமோ இதெல்லாம் கொடுக்கணும்லாம் இருக்குல்ல. ஒருத்தருக்கும் 17 குதிரை கொடுக்கணும், 17 தேர் கொடுக்கணும்லாம். அவன் பல வருஷம் யாஜபேயம் பண்ணியிருந்தான்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிடைச்சிருக்கும். அதான் ஹயரத்ன சமிருத்தாட்யாக, ஹயரத்ன மிக உயர்ந்த வகையான குதிரைகள், ஹயரத்ன சமிருத்த ஆட்யாக, ஒவ்வொருத்தையும் எவ்வளவோ குதிரைகள், அந்த குதிரைகள்லயும் மிகச்சிறந்த குதிரைகள், மிக உயர்ந்த வகை குதிரைகள். அதனால ஆட்யாக தேர் வெரி ரிச். ஹயரத்ன சமிருத்தாட்யாக சஞ்சாதா பிரதிதா புவி, அதனால அவர்கள் என்ன ஆகும், மிகுந்த பணக்காரால, மிகுந்த வசதி இருக்கிறவர்களாக லோகத்துல சஞ்சாதா புவி சஞ்சாதாக பிரதிதாக புகழ் பெற்றவர்களா ஆயிட்டாங்க, பெரிய பணக்காரர்களாகவும் ஆயிட்டாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா காலகாலத்துல, அதனால ஸ்வரியாதே நிருப சார்தூலே, அந்த கார்த்திகை வீரியார்ஜுனன் தன்னுடைய ஆயிரக்கணக்கான கையினால அவன் நிறைய ஜெயிக்க முடிஞ்சு, ஜெயிச்ச பணத்தெல்லாம் யாகம் பண்ணா, யாகம் பண்ணதை எல்லாத்தையும் கொடுத்தான். ஸ்வரியாதே காலக்கிரமத்துல என்ன ஆயிடுச்சு, கார்த்திகை வீரியரோட காலம் முடிஞ்சு போச்சு. ஸ்வரியாதே நிருப சார்தூலே கார்த்திகை வீரியார்ஜுனே புனகா ஹைகயா நிர்தனா ஜாதாக காலேன மகதா காலேன, உடனே இல்ல, கார்த்திகை வீரியார்ஜுனன் செத்து போன அடுத்த நாளே ஏழையா போயிட்டான்னு அர்த்தம் இல்ல, மகதா காலேன, அதாவது கார்த்திகை வீரியார்ஜுனன் போன பிறகு அந்த அளவுக்கு அந்த கைகைய வம்சத்துல மிகச்சிறந்த ராஜாக்களோ, மிகச்சிறந்த அளவுல எதிரிகளை ஜெயிச்சு பணத்தை வசூல் பண்ணக்கூடியவாளோ, ராஜ்யத்தினுடைய வருவாயை பெருக்கி அதனால அரசுக்கு பணம் ஈட்டக்கூடிய அளவுல செல்வத்தை பெருக்கக்கூடிய சக்தி படைச்ச ராஜாக்களோ வரல. கார்த்திகை வீரியார்ஜுனனுக்கு அப்புறம் என்ன எடுத்து வந்தவா எல்லாரும் என்ன பண்ணாங்க, ரொம்ப பவர்ஃபுல் கிங்கா ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோ, அவனுக்கு பின்னாடி வரவன் மகா பவர்ஃபுல்லா இருக்கணும், அவனோட ரொம்ப கெட்டிக்காரனா அவன் பெரியவனா இருக்கணும், வரது கஷ்டம். ஏன்னா அதனாலதான் நம்ம ரொம்ப பெரியவனா இருக்கான். ஸோ அதனால என்ன ஆகுது, நாளடைவுல வீக்கா போயிடுறது, அந்த டைனாஸ்டி என்ன ஆயிடுறது, வீக்கா போயிடுறது. ரொம்ப பெரியவன் ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு அப்புறம் யாரும் அவனுக்கு இந்த அளவுக்கு பெரியவனா பேர் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன எடுத்து நிர்தனா ஜாதாகா, இந்த டைனாஸ்டியும் ஒரு மாதிரி புவர் டைனாஸ்டியா போயிடுது. அவள்கிட்ட தங்க காரியத்தையே பார்த்துக்க கூடிய அளவுக்கு பணம் இல்லாத அளவுக்கு, பணத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவ வீக் ஆயிட்டா. கைகையாக நிர்தனா ஜாதாக காலேன மகதா, மகதா காலேன, அது சட்டுன்னு நடக்கல, ஒரு லாங் டைம், கொஞ்சம் கொஞ்சமா என்ன எடுத்து பெருங்காயம் வச்ச டப்பியா மாறின்னு இருக்கா. இப்ப இந்த இடத்துல என்ன எடுத்து தனகாரியம் சமுத்பன்னம் ஹைகையானாம் கதாச்சன, இது என்னன்னு சொல்லல, வெறும்ன தனகாரியம்ன்ற அளவுக்கு தான் சொல்றா. ஒரு மகா காரியம் அப்படின்னு பின்னாடி ரெஃபர் பண்றா. ஒரு பெரிய காரியம் ஒண்ணு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஹைகையர்கள் ஏற்படுறது. அதாவது மிகுந்த பணச்செலவுல பணத்தை வச்சுண்டு, அதாவது பணத்தை பணம் இல்லாம வெறும்ன தங்களுடைய உடல் உழைப்பினால மட்டுமோ இல்ல ஜனங்களை ஆர்டர் பண்ணி எல்லாரையும் பண்ணுங்கோன்னு சொல்றதுனால மட்டுமே முடியாமல் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம், மகா காரியம்ன்ற வார்த்தையை பின்னாடி யூஸ் பண்றார். ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டுறது, டேங்க் கட்டுறது, இல்ல ஜனங்களை காப்பாத்துறது, இல்ல ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல இருக்கலாம். தனகாரியம், பணத்தினால சாதிக்கப்பட வேண்டியதான ஒரு பெரிய காரியம் ஒன்று ஏற்பட்டது. தனகாரியம் சமுத்பன்னம், பணத்தினால அந்த ராஜாக்களுக்கு பண தேவை ஏற்பட்டது. பணத்தினால வேற ஒரு எதிரி ராஜா வந்திருப்பான்,
ஒரு படையெடுக்க வேண்டி வந்திருக்கலாம், அந்த படையை திரட்ட வேண்டிய தேவை வந்திருக்கலாம், இல்ல ஜனங்களுக்கு என்ன ஆகும், அதாவது உணவு தானியங்களை சேமிச்சு வைக்க வேண்டிய தேவை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம். அதாவது ராஜா பணத்தை செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு காரியம், தன காரியம் சமுத்பன்னம், பணத்தினால செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் ஏற்பட்டது. ஹைகேயானாம் கதாச்சன, ஒரு சமயம் ஹைகேய ராஜாக்களுக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்துல அவள்கிட்ட பணம் இல்லை. ஸோ யாச்சிஷ்ணவஹா அபிஜக்முஸ்தான் பிருகும்ஸ்தே ஹைகயான் இருப்ப. யாச்சிஷ்ணவஹா அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, இப்ப பொறத்தியாட்டை யார்ட்டையோ இந்த ராஜாக்கள் போய் பொறத்தியாட்ட பணம் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டுட்டாங்க. பணம் கேட்க வேண்டிய சூழ்நிலை இவளுக்கு ஏற்பட்டு போச்சு. இது பட்டினத்தார் கதையிலையும் பாக்குறோம். பட்டினத்தார் ஒரு அதாவது பூர்வாசிரமத்துல பட்டினத்தார் சித்தரா அவர் ஒரு இதுவா மாறுறதுக்கு முன்னாடி, இந்த ஞானம் சித்தரா மாறுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய மருதவாணன் என்ன பேர் இல்லையா, அவர் ஒரு பெரிய அப்பா ஒரு பெரிய வியாபாரி, பட்டினத்தாரும் ஒரு பெரிய வியாபாரியா இருக்கார், நல்ல பெரிய பணக்காரரா வசதியா இருக்கார். அந்த சமயத்துல ராஜாவுக்கு அவ்வளவு பணம் இல்லை, ராஜா கிட்ட பணம் குறைச்சலா இருக்கு. ஸோ அரசாங்கத்துக்கு என்ன தேவை பணம் இருக்கோ அந்த பணத்தை பட்டினத்தார்ட்டேருந்து, அதாவது பூர்வாசிரமத்துல மருதவாணன்ட்டே இருந்து வாங்கிக்க கூடிய அளவுக்கு என்ன ஆயிருக்கு, ராஜா அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கிற அளவுக்கு ஆயிருக்கு. அதாவது ஊர்ல இருக்கிற பெரிய வியாபாரிகள்ட்ட இருந்தும் பணத்தை கேட்டு ராஜாக்கள் சில சமயம் தங்களுடைய தேவை அவள்கிட்ட இருந்து புடுங்கிக்கிறது இல்லை, அவள்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிறா, வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்குறா இல்லையா. மருதவாணன்ட்ட இருந்து போய் கேட்கிறா. ராஜா பணத்தை வாங்கும் போது என்ன பண்ணுவானாக்க, ராஜா கையை நீட்டி வாங்க மாட்டானா, அவ பணத்தை அதாவது கொடுக்குறவா கை மேலையும் வாங்குறவா கை கீழையும் சாதாரணமா இருக்கு இல்லையா, கொடுக்குறா வாங்குறோம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ராஜா என்ன பண்ணுவானாக்க கையை நீட்டி கொடுன்னு கேட்க மாட்டானா, அவ கையில வச்சுட்டு இருக்கும்போது அந்த கையில இருந்து எடுத்துக்கிறா. ராஜாவா இருக்கிறதுனால வாங்கறது இல்லை, they take it. அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் சொல்றாரு, அவர் திடீர்னு என்ன எடுத்துனாக்க அவர் உலகத்தை திறந்து எல்லாத்தையும் வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாரு இல்லையா. அப்ப ராஜா போய், நீ இவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்து அரசுக்கே ஹெல்ப் பண்ற அளவுக்கு நீங்க பெரிய பணக்காரரா இருந்திருக்கீள், அவ்வளவு எல்லாம் இருந்துட்டு அவ்வளவுத்தையும் விட்டுட்டு நீர் என்ன ஆகும், இவ்வளவு தூரம் திடீர்னு நீ இப்படி கேட்டிருக்கல, இதுல என்னதை கண்ட, இந்த வாழ்க்கையில நீ என்ன, இந்த துறவரத்துல நீ என்ன இருக்குன்னு கண்டு இந்த துறவரத்தை ஏத்துட்டு இருக்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறான். ராஜா பணம் வேணும்னு கேட்கும்போது பட்டினத்தாருக்கு மருதவாணனுக்கு சொல்லி அனுப்புவான். அந்த பணத்தை எடுத்துட்டு மருதவாணன் இதுக்கு வரணும், ராஜசபைக்கு வரணும். ராஜசபைக்கு வந்தா ராஜா உட்கார்ந்துட்டு இருப்பான் சிம்மாசனத்துல. இவர் வச்சுட்டு இருக்கும்போது இவர் கையில இருந்து தனக்கு வேணுங்கிறத அவன் எடுத்துப்பான். அதாவது வாங்குற ராஜா உட்கார்ந்துட்டு இருப்பான், கொடுக்கிறவர் நின்றுட்டு இருப்பார். இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னார், கன்னியாதானத்திலயும் இல்லையா, அதாவது கொடுக்கிறவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், வாங்குறவர் நின்றுட்டு இருக்காருங்கிறத பாக்குறோம். இந்த இடத்துல என்ன பண்ற, வாங்குறவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், கொடுக்கிறவர் நின்றுட்டு இருக்கார். மருதவாணன் ஒரே வார்த்தை சொன்னார், யாம் அமர நீர் நிற்க. நான் இப்ப இந்த இடத்துல துறவரத்தை ஏத்துட்டேன், துறவரத்தை ஏத்துட்டதுனால துறவிங்கிற முறையில நான் அமர்ந்துட்டு இருக்கேன், நீ நின்றுட்டு எனக்கு எதிர்க்க பதில் பேசிட்டு இருக்க. ஸோ இப்ப நம்மளுடைய உறவே மாறி போச்சா, இல்லை யார் கொடுக்குறவா யார் வாங்குறவா யார் எடுத்துக்கிறவாங்கிறது எல்லாமே மாறி போயிடுதா இல்லையா இப்ப அப்படின்றார். இதுதான்ப்பா துறவோட பெருமைன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ராஜாக்களும், அதாவது என்ன இடத்துல இது நான் இந்த ஹைகேயர்கள் கதையில மட்டும்தான் இல்லை, சோழ ராஜா பட்டினத்தார் கதையிலேயும் இந்த விஷயத்த பாக்குறோம். ராஜாக்களும் சில சமயம் அந்த தங்க ஊர்ல பெரிய பணக்காரா இருக்கிறவள்கிட்ட அரசுக்கு தேவையான பணத்தை ஸ்பெஷலா கடனாவோ ஏதாவது ஒரு விதத்துல வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, அவளும் அந்த பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இதுவும் பல இடத்துல தெரியறதுன்ட்டு, அதுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல மட்டும்தான் இல்லை, வேற இடத்துலயும் அது தெரியறதுங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த உதாரணமா அதை சொன்னேன். ஸோ யாச்சிஷ்ணவஹா, நம்ம யாச்சகம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில மாட்டிட்டோம். யாச்சிஷ்ணவஹா அபிஜக்முகு, யாச்சிஷ்ணவஹா பணத்தை கேட்பவர்களாய், பணத்தை யாச்சிப்பவர்களாய், அபிஜக்முகு பிருகும்ஸ்தே ஹைகயாக. இந்த ஹைகய ரிஷிகள் பிருகு, அதாவது எந்த பிருகு வம்சத்தை சேர்ந்தவாழ்கிட்ட யாகம் பண்ணாலோ அவ லோகத்துல இப்ப ரொம்ப பெரிய பணக்காராளாகவும் நிறைய யானை இந்த குதிரை தேர் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவாளாகவும் மிகப்பெரிய வசதி இருக்கிறவாளா லோகத்துல பெருமை இருக்கு, அவளுக்கு பேர் இருக்கு. அவளை போய் இவ பாக்குறா. யாச்சிஷ்ணவஹா வினயம் சத்ரியா கிருத்வா, இவர்கள் என்ன ஆகும், ராஜாங்கிறதுனால அதாவது அந்த பிருகு முனிவர்களுக்கு யாஜகம் பண்ணி வைக்கிறவா மட்டும் இல்ல, அந்த பிருகு முனிவர்கள் இவாளுக்கு சப்ஜெக்டாவும் இருக்கா. பிருகு வம்சத்தை சேர்ந்த பிராமணாலாம் இந்த ஹைகை ராஜாக்களுடைய குடிமக்களாவும் இருக்கா.
ஸோ தாங்க ராஜா அவர்கள் தங்களுடைய குடிமக்கள் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாம வினயம் கிருத்துவா ரொம்ப ஹம்பிளா இவா தாங்க வந்து பணம் தங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான பண தேவை இருக்கு, பணத்தை கேட்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில வினயம் கிருத்துவா ரொம்ப வினயத்துடன் வினயம் சத்ரியா கிருத்துவா அயாச்சந்த தனம் பகு எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பணம் போன்றிருக்கு, ரொம்ப பணம் போகணும், அரச காரியத்துக்காக பணம் போகணும்ட்டு என்ன பண்ணா அயாச்சந்த அவர்களை அவர்களிடம் யாச்சித்தார்கள், எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறா. பின்னாடி இதெல்லாம் டீட்டெயில்டா சொல்ல போற. பணம் கொடுக்கணும்னா ஃப்ரீயா கொடுங்கோன்னு கேட்கல, வட்டிக்காவது கொடுங்கோன்னு கேட்கிறா. அவர் ந ததுஸ்தே அதிலோபார்த்தாக. இந்த நேரத்துல அந்த பிருகு வம்சத்தை சேர்ந்த இவாளுகள்லாம் என்ன எடுத்து அதிலோபார்த்தாக. இப்ப ராஜா வந்து ரொம்ப ஏழையா போயிட்டான், அவள்கிட்ட எந்த விதமான வசதியும் இல்லை. இப்ப நம்ம பணத்தை கொடுத்தோம்னா திரும்புமோ திரும்பாதோ வருமோ வராதோ போயிடுதுன்னா என்ன பண்றது அப்படின்னு நவ் தே பிகேம் கிரீடி. இந்த இடத்துல கிரீடிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம். ராஜா வந்து ரொம்ப ஏழையா போயிட்டாங்கிறது ஒரு விஷயம், அவனால திருப்பி கொடுக்க முடியுமோ முடியாதோங்கிறது அடுத்த விஷயம். இன்னொன்னு, நம்ம நாட்டுக்கான கடமையும் நம்ம இருக்கு. இவ கேட்கறது ராஜகாரியத்துக்காக, தனகாரியம் மகா காரியம், ஒரு பெரிய முக்கியமான காரியம், ரொம்ப ஒரு பெரிய காரியம்னு சொல்லியிருக்கா. அந்த காரியம் என்னன்னு சொல்லல, ஆனா மகா காரியம் தனத்தினால சாதிக்கப்பட வேண்டிய மகா காரியம் அப்படின்னு சொன்னதுனால ஏதோ ஒரு நாட்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ராஜா செய்ய வேண்டியது அவனுடைய டியூட்டி, அவன் அதை செய்யல. இப்ப ரொம்ப ஏழையா இருக்கான், அவன் போட்டான்னா சரியா முழுக்கையா அவனால செய்ய முடியுமா முடியாதா, பணம் திரும்புமா திரும்பாதா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான், இந்த இடத்துல செல்ஃபிஷாவும் கிரீடியாவும் அவன் ஆயிட்டாங்கிறா. அதி லோபார்த்தாக. ஆர்த்தாகனா அஃப்ளிக்டட், லோபத்தினாலே பீடிக்கப்பட்டவர்கள், அதாவது பேராசையினாலே பீடிக்கப்பட்டவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் அதி லோபார்த்தாக ந ததுகு கொடுக்கல, நாஸ்தி நாஸ்தி வாதினகா. இப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்த்து இல்ல போயிட்டு வா, போய் இல்ல இல்ல போ அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி நாஸ்தி நாஸ்தி வாதினகா, எங்ககிட்ட ஒண்ணு இல்லை எங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னு நாஸ்தி நாஸ்திங்கிற வார்த்தையும் திருப்பி திருப்பி இல்லை இல்லைன்னு எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்பவர்களாய் ந ததுகு கொடுக்கவில்லை. அந்த இடத்துல லோபார்த்தாக அப்படிங்கிறார். பூமௌச்ச இப்ப என்ன ஆயிடுது, தங்க கிட்ட பணம் இருக்குன்னு இவாளுக்கு தெரியும், தங்க கிட்ட பணம் இருக்குன்னு லோகத்திலையும் எல்லாருக்குமே தெரியுமே. அப்ப என்ன பண்றது, ராஜா திடீர்னு உள்ள ஃபோர்ஸபுல்லா பூந்துட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதனால என்ன பண்ணா, அந்த இடத்துல ராஜா இந்த மாதிரி கேட்க வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே தங்க கிட்ட இருக்கிற பணத்தை என்ன பண்ணா கேச்சித்து சில பேர் பூமௌச்ச நிததுகு பூமியில புதைச்சி வச்சுட்டாலாம். தங்க கிட்ட இருக்கிற பணத்தை வெளியில காட்டாம பூமியில புதைச்சி வச்சுட்டா. பூமௌச்ச நிதது கேச்சித் பிரவகா தனம் உத்தமம். ரொம்ப வசதியா இருக்கக்கூடிய நகை நட்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப காஸ்ட்லியா ரொம்ப வேல்யூபிளா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பூமௌச்ச நிததுகு பூமியில புதைச்சி வச்சுட்டாங்க. தது கேச்சித் திஜாதிபியா ஞாத்வாட் வேற சத்திரியதோ பயம். சத்திரியன் திடீர்னு உள்ள பூந்து இந்த பணத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டானா என்ன பண்றது, அவன் படையோட வந்து இருக்கிற பணத்தெல்லாம் புடிங்கின்னு போயிட்டானா ரைட் விட்டானா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம். அதனால திஜாதிபியா ததுகு சில பேர் என்ன பண்ணா வேற பிராமணால்கிட்ட இந்த பணத்தை வட்டிக்கு கொடுத்துட்டாவா, இந்த வச்சுங்கோ வச்சுன்னு நீங்க வட்டியை பெருக்கி கொடுங்கோ அப்படின்ட்டு திஜாதிபியா. அந்த இடத்துல வட்டிக்குன்ற வார்த்தை இல்லை, பட் வட்டிக்குங்கிறது அண்டர்ஸ்டுட். ஸோ திஜாதிபியா தது கேச்சித்து கிருத்வா ஸ்தானாந்தரே திரவியம் பிராமணா பய விஹ்வலா. எல்லாத்தையும் இப்ப பயம் வந்துடுத்து, ராஜா வந்து கேட்கறான்னு உடனே பயம் வந்துடுத்து. இந்த கதை இதுலயும் வருது. அவன் பேர் என்ன, தெனாலிராமன்ட்ட பணம், ராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன பண்றாருன்னா தெனாலிராமன்ட்ட நிறைய பணம் இருக்கு, தனக்கு ஒரு பணம் தேவை இருக்குன்னு அவன்கிட்ட போய் பணத்தை தேடுறாருன்னு ஒரு கதை தெனாலிராமனுடைய கதையிலயும் வரும் அதே விஷயம். ஸோ இவெல்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்தானாந்தரே கிருத்வா இந்த பணத்தெல்லாம் வேற இடத்துக்கு ஷிண்டில் பண்ணிட்டாங்க, வேற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, சில பேர் புதைச்சி வச்சுட்டாங்க, சில பேர் வேற பிராமணால்கிட்ட வேற ஊர் வெளியூர்ல இருக்கிற பிராமணால்கிட்ட கொடுத்து வட்டிக்கு விட்டாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணாங்க வேற ஊர்ல எங்கேயோ வேற இடத்துக்கு வேற வெளியூருக்கு ராஜாவால கண்டுபிடிக்க முடியாதபடி வெளியூருக்கு எங்கேயோ அதை என்ன பண்ணாங்க எடுத்துன்னு போய், இதை நம்ம இப்ப பாக்குற மாதிரி தான் ஸ்விஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி என்ன பண்றாங்க, ஸ்தானாந்தரே கிருத்துவா வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ இல்ல டாக்ஸ் எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்தானாந்தரே கிருத்துவா. இப்ப நம்ம என்ன பாக்குறோமோ அது எல்லாத்தையும் அவளே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. கிருத்வா ஸ்தானாந்தரே திரவியம் பிராமணா. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பய விஹ்வலாக. இப்ப தங்கிட்ட இந்த பணத்தை இவ்வளவு பிசிக்கலான ஒரு வெல்த்தை வச்சுட்டு இருக்கிறது, அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில நாட்டுக்கு ரொம்ப தேவையா இருக்கிற சூழ்நிலையில வச்சுட்டு இருக்கிறது கரெக்டா நியாயமா, அதை நம்மளால சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு பய விஹ்வலாக
பயத்தினால மிகவும் குழம்பினவர்களாய் பல விதத்துல சேவ் பண்ண எல்லாரும் ட்ரை பண்றாங்க. தியக்த்வா ஆசிரமான் யயு சர்வே பிருகவஹா திருஷ்ணயான் விதாகா. பிருகவஹா அந்த பிருகு வம்சத்தை சேர்ந்த பிராமணாள் திருஷ்ணயான் விதாகா. திருஷ்ணன்னா ஆசை. எல்லாருக்கும் ஆசை என்னன்றது பிடிச்சி வாட்டுறது. எங்க பணம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ராஜா போயிடுச்சுன்னா வருமோ வராதோ, எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கவே என்ன பண்ணாங்க, திருஷ்ணயான் விதாகா ஆசிரமான் தியக்த்வா யயுகு. தங்களுடைய இருப்பிடம் இருக்கு பாருங்க. ஆசிரமம்னாக்க நம்ம இன்னைக்கு ஆசிரமம்னாக்க யாரோ சன்னியாசிகள் பெரியவாள்லாம் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஆசிரமம்னு வச்சுட்டு இருக்கோம். ஆசிரமம்ங்கிறது இருக்கிற இருப்பிடம், ஆவாசம், அவ்வளவுதான் இருக்கிற இடம். தாங்க இருக்கிற இடத்த விட்டுவிட்டு வேற இடத்துக்குலாம் அவன் என்ன பண்ற, ஸ்விஃப்டா ரொம்ப வேகமா வெவ்வேறு இடத்துக்கு மூவ் பண்ற ஒவ்வொருத்தரும். அதான் யாஜ்யாம்ச துக்கிதான் திருஷ்டுவா நததுர் லோபமோகிதாக. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், யாஜ்யான், யாஜ்யான்னா தங்களாலே யாகம் பண்ணி வைக்கப்பட வேண்டியவர்கள், அதாவது தங்களுடைய கிளையண்ட்ஸ் துக்கிதான் திருஷ்டுவா அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிற பண தேவைக்காக மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறவளா இருந்த போதிலும் அவர்களுடைய கஷ்டத்தை பத்தி ரொம்பவும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் யாஜ்யான் துக்கிதான் திருஷ்டுவா ந ததுர் லோபமோகிதாக. லோபமோகிதாக தங்களுடைய லோபத்தினாலே தங்களுடைய பேராசையினாலே மோகிதாக ஓவர் பவர்ட் பை தர் கிரீட். அந்த பேராசை அவளை எக்கச்சக்கமா பிடிச்சி வாட்டுறது. கொடுத்தா வருமோ வராதோ, என்ன ஆகுமோ, அவ கஷ்டப்படுறாளே, அவ பணம் தானே இது, அவ கொடுத்தது தானே இது அப்படிங்கிற எண்ணம் எதுவும் இல்லாமல் அந்த லோபத்தினாலே குழம்பியவர்களாய், அந்த லோபத்தினாலே அந்த ஓவர் பவர் பண்ணப்பட்டவர்களாய் அவ என்ன பண்ணாங்க, அவளை பார்த்து எந்த விதமான இதுவும் கவலையும் படல, எந்த விதமான ஒரு சாஃப்ட் எண்ணங்களும் இல்லை, ஒரு சிம்பத்தியும் இல்லை, எதுவும் கொடுக்கவும் இல்லைன்னா. பலாயித்வா கதா சர்வே கிரி துர்கான் உபாசிரிதாக. இந்த இடத்துல இருந்தா நம்மளை இவ மேல மேல கேட்டுட்டே இருப்பா, என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியாது, மேல ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவ என்ன பண்ணுவான், பிசிக்கலாவும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு த்ரெட்டும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கௌரவமா கேட்கறாங்க, பின்னாடி என்ன ஆகும், த்ரெட்டு ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். அப்படிங்கிறதுனால என்ன ஆகும், பலாயித்வா அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாரும். இந்த இடத்த விட்டு நம்ம மூவ் பண்ணிடுறதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவ்வளவு பணத்தையும் சம்பாதிச்சு அதை ஏதாவது ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஸ்விண்டில் பண்ணி அதெல்லாம் ஜாக்கிரதை பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கதா சர்வே அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, they moved away from that. ஸோ அந்த ஊர்ல ஒருத்தர் கூட இல்லை, அந்த பிருகு வம்சத்தை சேர்ந்தவா ஒருத்தர் கூட இல்லை. கிரி துர்கான் உபாசிரிதாக அவர்கள் என்ன பண்ணாங்க, கிரி ஏதாவது மலைகள் காடுகளுக்குள்ள இருக்கிற குகைகள்னு அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போய் நம்ம செட்டில் ஆயிடுவோம், இந்த இடத்துல இருந்தா தப்பு அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னார். ததஸ்தே ஹைஹையாஸ்தாத துக்கிதாக காரிய கௌரவாத். இப்ப என்ன ப்ராப்ளம்னாக்க காரிய கௌரவம்னாக்க பெரிய காரியம் அர்ஜென்ட்டா செஞ்சு முடிக்கணும், செஞ்சு முடிக்கலன்னா இவ ராஜாவா இருக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் ஆஃப் தி ஹெவினஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஒரு காரிய கௌரவம்னா குருன்னா பெருசு, ஹெவி, வெயிட்டி, ரொம்ப அந்த மாதிரி எல்லா விதமான தன்மையும் கொண்டது. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்ய முடியாததுனாலே துக்கிதாக அவர்கள் மிகவும் வருத்தத்தை அடைந்தார்கள். அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு பெரிய காரியம் இருக்கு, நம்ம செய்யணும், நம்ம கிட்ட வசதி இல்லை, பணம் இல்லை, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டின்ட்டோமே அப்படின்னு அவ என்ன பண்ணாங்க, துருகுணாம் ஆசிரமான் ஜக்முகோ. எப்படியோ இப்ப இங்க இருக்கிறதுல நம்ம ஊர்லயே பணக்காரங்களா இருக்கிறவங்க இந்த பிருகு வம்சத்தை சேர்ந்த பிராமணர்கள் தான், வேற யாரும் இல்லை, அவள்கிட்ட தான் பணம் இருக்கு, அதனால எப்படியும் அங்கதான் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, there is no other go. இப்ப இவாளால படை எடுத்துன்னு போய் எதிரி ராஜாவை ஜெயிச்சு அவன்கிட்ட இருந்து பணம் எடுத்துன்னு வர முடியாது. ஏன்னா படையை திரட்டுற அளவுக்கு இவாளுக்கு சக்தி இல்லை, ஏன்னா கையில சுத்தமா பணம் இல்லை, படையை திரட்டுற அளவுக்கு சக்தி இல்லை. இப்ப படையை திரட்டுனா படைக்கு என்ன பண்ணணும், சாப்பாடு போடணும், அவ என்ன வெறுமனையா நடந்து போக முடியும், ஸோ சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், சாப்பாடெல்லாம் வழி பண்ணணும், இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, இப்ப இருக்கிறதுல எல்லா பணத்தையும் வச்சுட்டு இருக்கிறது இவங்க தான். நம்ம பெரியவாள்லாம் முட்டாள்தனமா யாகம் யஜ்ஞம்னு என்ன பண்ணிட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் இவாள்கிட்ட கொடுத்துட்டாளேன்னு இவ கஷ்டப்பட்டு இருப்பா. ஸோ பிருகுணாம் இப்ப இந்த இடத்துல யாக யஜ்ஞம் பண்ணவா இந்த மாதிரி ஆயிடுவாளான்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். யாக யஜ்ஞம் பண்ணினவா இந்த மாதிரி ஆக மாட்டா. ஆனா என்ன ஆயிடுத்து, லோகத்துல எல்லாரும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நடந்துக்க வேண்டிய ஒரு கதை இருக்கிறதுனால இவாளுடைய சம்ஸ்காரங்கள்ல இவா ரெண்டு பேருக்குமே, இந்த கைகேய ராஜாக்களுக்கும் சரி இந்த பிருகு வம்சத்து வாளுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி ஒரு தலைவலி ஏற்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. என்ன பாடமா அமையணுங்கிறதுக்காக
பிருகுணாம் ஆசிரமான் ஜக்முகோ, அவர்கள் அந்த பிருகு வம்சத்தவருடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. திரவியார்த்தம் க்ஷத்ரிய ரிஷபாகா, திரவியார்த்தம் இந்த பணம் இங்கதான் இருக்கணும், அதை நம்ம தேடுவோம் அப்படின்னு அங்க போனாங்க. பிருகுவம்சத்து நிர்கதான் வீக்ஷிய, அந்த இடத்துல ஒருத்தன் கூட இல்லை. பிருகு வம்சத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை. பிருகுவம்சத்து நிர்கதான் வீக்ஷிய சூன்யாம் ஸ்தெக்துவா கிரகானத, கிரகான் சூன்யான், வீடுகள்லாம் எம்டியா இருக்கு, எல்லா வீட்டையும் விட்டுவிட்டு தெக்துவா விட்டுவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்கு. நிர்கதான், வீட்டுல ஒருத்தரும் இல்லை, எல்லா வீடும் காலியா இருக்கு, எம்டியா இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, பணம் இங்கதான் எங்கேயா இருக்கணும்ட்டு சகனுகு, பூதலம் எப்படியும் பூமியில தான் எங்கேயா பழத்து வச்சிருக்காளா பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, பூமியை தோன்றா அப்படின்னு சகரபுத்திராலாம் வந்து சாகரத்துக்காக தோண்டின மாதிரி சக்கனுகு பூதலம் தத்ர திரவியார்த்தம் ஹைஹயா பிருசம், திரவியத்துக்காக பூமி என்ன பண்ணாங்க, வெட்ட ஆரம்பிச்சாங்க. வெட்டும் போது என்ன ஆகும், கனதாதிகதம் வித்தம் கேனச்சித் பிருகுவேஷ்மணி, சில பேரால அந்த மாதிரி பூமியை தோண்டும் போது அரசனை சேர்ந்த சில பேரால சில பேருடைய வீட்டுல பணம் அதிகதம், பிருகுணாம் அதிகதம் வித்தம், பிருகுக்களுடைய பிருகு வம்சத்தோடைய பணம் இல்லையா, அது கேனச்சித்து வித்தம் அதிகதம். ததுர்சுகு க்ஷத்ரியா சர்வே தத்வித்தம் சிரமகரிசிதாக, சிரமகரிசிதாக எவ்வளவு ஆழம் நோண்ட வேண்டியிருக்கோ வெட்ட வேண்டியிருந்ததோ அவ்வளவு தூரம் வெட்டி என்ன பண்ணாங்க, ததுர்சுகு வித்தம் பணம் இருக்கிறத பார்த்தாங்க. ஆஹா, இந்த பசங்க இங்கதான் பணத்தை எங்கேயா ஒழிச்சு வச்சிருப்பா, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதுதான் சாக்குன்னு அவன் பண்ண ஆரம்பிச்சா, வெட்டி இருக்க ஆரம்பிச்சா. அந்த கதை மேல மேல போறது, என்ன வருதுன்றது அப்புறம் பார்ப்போம். ஓ